ஹலோ, இன்னைக்கு இடியாப்பம் ஸ்பெஷல். எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி சாப்பிட்றோங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசியை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுற ப்ராசஸ் தான். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அந்த இட்லியை வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எள்ளு நல்லா வறுத்துட்டு அதோட பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் போட்டு அதையும் வந்து தனியாக பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கணும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் செய்யணும். உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கோங்க. நல்லா கொதி வந்தாலே போதும், சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடும். எங்களுது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து எடுத்து வச்சோம் இல்லையா இட்லி, அதை வந்து சூடாகவே நீங்கள் போட்டு சந்தகையை நெரிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாகிடுச்சுன்னா கஷ்டமாயிரும். இதை பாருங்களேன், எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. இடியாப்பத்தை எங்களோட மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து சாப்பிட்ற வேலை தான். நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து சாப்பிட்லாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இடியாப்பம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எள்ளு பொடி, சுகர் சிரப்பு, தேங்காய் பால், அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பசைஞ்சு அதை சாப்பிட்ணும். இதுலேயே ஸ்வீட் செய்யும் போதே காரமும் செய்யலாம். தக்காளி இல்லாட்டி லெமன் செஞ்சுக்கலாம். நாங்கள் இந்த தடவை லெமன் செஞ்சோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.